இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதுமே திருப்புமுனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பொருளாதார தடைகள், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், குடும்ப உறவுகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்ம எப்படி ஒரு திருப்பு முனையை பெறலாம் அப்படின்னு நம்ம தினமும் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது, நம்ம உபவாசம் இருந்து ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி திருப்பு முனையை பெற்றுக்கொள்ளலாம், அதை தான் பார்க்க போகிறோம். உபவாசத்தில் நிறைய வகைகள் இருக்குது. உபவாசத்தில் நம்ம முழுசாக எதையுமே சாப்பிடாம தேவனிடத்தில் ஜெபம் செய்து கொண்டே இருப்பாங்க. அதில் தனியாக உபவாசம் இருக்கவங்களும் இருக்காங்க, ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து உபவாசம் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இந்த நாட்டுக்காக நம்முடைய தேசத்திற்காக உபவாசம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி உபவாசத்தில் நிறைய வகைகள் இருக்குது. நம்ம உபவாசம் இருந்து ஜெபிப்பதை நம்முடைய தேவன் விரும்புகிறார். உபவாசிக்கும் போது ஒரு வல்லமை நமக்கு கிடைக்குது. நம்ம பைபிளில் கூட மோசே, தானியேல் இவங்க எல்லாருமே உபவாசித்து ஜெபம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி ஜெபிக்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்திருக்கு. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க இப்போ ஒரு சாட்சி பார்க்க இருக்கிறோம். அனுக்கிரகா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களும் இவங்களுடைய கணவரும் இவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அடைக்கப்பட்ட கதவு மாதிரி இருந்திருக்கு. இவங்க உபவாசித்து ஜெபம் செய்ய தொடங்கியிருக்காங்க. பிறகு என்ன மாற்றம் வந்தது, எப்படி அந்த திருப்புமுனை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அவங்க சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். டிசம்பர் 2005 வருடம் எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய திருமணத்துக்கு பிறகு நாங்கள் 5 வருடங்கள் வரை குழந்தை பிறப்பதற்காக காத்திருந்தோம். இருந்தாலும் எனக்கு கர்ப்பம் உண்டாகவில்லை. நானும் என்னுடைய கணவரும் உபவாசம் இருந்து ஜெபம் செய்தோம். தேவனுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கருணையை அவரிடம் கேட்டோம். இந்நிலையில் தேவன் என்னிடம் கனவு மூலமாக லூக்கா 2:6 மூலமாக பேசினார். அது சொல்கிறது, அவ்விடத்திலே அவள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். தேவன் இதை என் கனவில் சொன்னதும் நான் அதை என் கணவரோடு பகிர்ந்து கொண்டேன். அதை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டார். தேவன் மூலமாக எங்களுக்கு கிடைத்த இந்த செய்தி எங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருந்துச்சு. நாங்கள் 6 மாதம் காத்திருந்தோம். 6 மாதங்கள் காத்திருந்த பிறகு நாங்கள் டாக்டரை போய் பார்க்க முடிவு செய்தோம். டாக்டர் எங்கள் இருவரையும் பரிசோதித்தார். மெடிக்கல் ரிப்போர்ட் வந்த பிறகு நான் ஃபிட்டாக இருப்பதாகவும் என் கணவர் அன்ஃபிட்டாக இருப்பதாகவும் தெரிய வந்துச்சு. டாக்டரோட இந்த முடிவு எங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு கடினமா இருந்துச்சு. ஏன்னா நாங்க தொடர்ந்து தேவன் கிட்ட ஜெபம் செஞ்சுட்டு இருந்தோம். நாங்க கடினமான சூழ்நிலையில இருந்தோம். அதனால இந்த முடிவு எங்களுக்கு வேதனையை தரக்கூடியதா இருந்துச்சு. எங்களோட தேவனையும் எங்களுடைய மனக்குமுறலையும் யார்கிட்டையும் எங்களால பகிர்ந்து கொள்ள முடியல. தேவன் மட்டும் எங்களோட ஒரே நம்பிக்கையா இருந்தாரு. நாங்க ஜெபம் செஞ்சோம், உபவாசம் இருந்தோம். தேவன் தன்னோட தீர்க்க தரிசன வசனத்தின் மூலமா எங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அதன் மூலமா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சது. நாங்க அவர்கிட்ட முழுமையா எங்களை ஒப்படைச்சிட்டோம். எங்களை நல்ல வழியில அவர் கூட்டிட்டு போவோம். அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் உணுமுணு என்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? நாங்கள் உங்கள் குழந்தை பெற்று கொள்வதற்காக நிறைய கஷ்டப்பட்டோம். எப்படி என்றால், பல நேரங்களில் நான் என்னுடைய முகத்தை சுவற்றின் மேல் வைத்துக்கொண்டு அழுது கொண்டே இருப்பேன். எல்லா பெண்களுக்கும் வேதனை தரக்கூடிய தருணம் எதுவென்றால், அந்த பெண்ணால் கர்ப்பம் தரிக்க முடியாமல் போவதுதான். நான் எப்போதுமே தேவனுடைய கருணையா அதை தேட நான் உபவாசம் இருக்கும்போது நான் ஒரு ஸ்கார்ஃப் வாங்கினேன். நான் என்னுடைய கைகளில் அந்த ஸ்கார்ஃபை எடுத்துக்கொள்வேன். தேவன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் என்னுடைய கணவருடைய ஜெபத்தை கேட்டதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேவன் எங்களுக்கு ஒரு குழந்தையை ஆசீர்வதித்தார். நாங்கள்
நாங்கள் அந்த குழந்தை நான் நிறைய ப்ரே பண்ணதுக்கான பலன் என் கணவரோட வலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களை கஷ்டப்படுத்துச்சு. அதுக்கான பலன்தான் கர்த்தர் எங்களுக்கு இப்போ இந்த குழந்தை மூலமா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. இதனால நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம், எங்களோட ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு இந்த பலனை கொடுத்ததுக்கு. உண்மையை சொல்லணும்னா தேவன் எங்களை சந்தோஷத்துல நிரப்பிட்டாரு. ஏன்னா அவன் எங்க குடும்பத்தோட முதல் பேரனா இருந்தான். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். இந்த விலைமதிப்பற்ற பரிசுக்காக தேவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். காலத்துக்கும் நன்றி உள்ளவங்களா இருப்போம். நாங்கள் தேவனிடம் ஒரு குழந்தையை கேட்டோம், அவர் எங்களுக்கு 2 குழந்தையை தந்தார். இப்போது எனக்கு இளைய மகள் இருக்கிறார், அவள் பெயர் ஹென்னா. ஒரு சமயம் எங்க வீடு வெறிச்சோடி இருந்துச்சு. இப்ப 2 குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் வீடே நிரம்பிடுச்சு. நான் தேவன் முன்னால் நேரத்தை செலவிடும் போது நான் தேவனுடைய அன்பை உணர்கிறேன். நான் தோல்வியடைந்த நிலையிலிருந்து மீண்டும் இப்போது தேவனுக்கு நெருக்கமாகிவிட்டேன். நான் எப்போதும் தேவனோட தொடர்பில் இருந்து கொண்டிருப்பேன். இதற்காக தேவனுக்கு நான் என்னைக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நாங்க எங்களோட பிள்ளைகளை பார்க்கும்போது நாங்க தேவன் எங்களுக்கு செஞ்ச நன்மைக்காக அவருக்கு நன்றி சொல்றோம். எங்களோட பிள்ளைகள் தேவன் மூலமா வழங்கப்பட்ட அற்புதம் அப்படின்னு நாங்க அவங்களுக்கு நினைவுபடுத்துறோம். அவரு சாத்தியமாக்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க அவர் மீது நம்பிக்கை வச்சீங்கன்னா அவர் உங்களை எப்பவுமே கைவிட மாட்டாரு. அவர் உங்க வாழ்க்கையில ஆச்சரியப்படுற வகையில தன்னுடைய காரியங்களை செய்வாரு. அவரை முழுமையா நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில என்னைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அனுகிரகாவுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கோம். நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். உபவாசம்னு சொல்லக்கூடியது ஒரு உண்ணாவிரத போராட்டம் கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அதை ஜெபத்துல தேவன் முன்னாடி அமர்ந்து நம்ம சாப்பிடாம இருந்து கேட்கக்கூடியது உண்ணாவிரத போராட்டம் மாதிரி கிடையாது. தேவன் நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளை பட்டினியாக இருப்பதை தேவன் விரும்புவதும் கிடையாது. ஆனாலும் இந்த உபவாசம் நம்மை தயார்படுத்தக்கூடிய ஒரு செயலா இருக்குது. உபவாசத்தினால அந்த செயலை தேவன் உங்களுக்கு நடத்தலை, ஆனால் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருகிறார். பைபிள்லையுமே நிறைய பேர் உபவாசம் இருந்து ஜெபித்து அவங்களுக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்ததை நம்மளால பார்க்க முடியுது. உபவாசத்தை பத்தி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க பைபிள்ல இருந்து சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பொழுது புலரும் போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வரும், உடனே வெளிச்சம் வராது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரும். அதற்கு நீங்க செய்யக்கூடிய உபவாசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. வெறுமனே நம்ம சாப்பிடாம இருக்கிறது மட்டும் உபவாசம் கிடையாது. நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. யாரெல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு நம்முடைய சாப்பாடை பகிர்ந்து கொடுக்கணும். யாரெல்லாம் ட்ரெஸ் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நம்ம செய்யணும். அதாவது ஏழைகளுக்கு, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு திருப்பு முனையை உண்டாக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. இதுதான் தேவனுக்கு பிடித்த உபவாசமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நிறைய தடைகள் இருக்கா? உங்க உறவுகள்ல நம்பிக்கை இல்லாம சந்தேகத்தோட வாழ்றீங்களா? உங்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இல்லாம இருக்கா? உங்க ஜாப் அப்புறம் உங்க கெரியர்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாம இருக்கா? உங்களுக்கு அதிகமான லோன்ஸ் இருக்கா? உங்க குழந்தைங்களுடைய கல்யாணம் தடைப்பட்டிருக்கா? இது எல்லாத்துக்கும் நீங்க பிரேக் த்ரூ தேவைன்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே மாறணும்னா உங்க வாழ்க்கைக்கான பிரேக் த்ரூ கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும்.
உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான ஸ்டக் சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, அத கண்டிப்பா சிபிஎன் பிரேயர் லைன் மூலமா தேவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி மாத்தலாம். நம்மளோட சிபிஎன் பிரேயர் லைன் நம்பர் 9910401010. கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோள்களை அனுப்புங்க. பிரார்த்தனையில நம்பிக்கை வைங்க, பிரேக் த்ரூ கண்டிப்பா நடக்கும். சூப்பர் புக் சீசன் 4 வந்துருச்சு. கிறிஸ், ஜாய் அப்புறம் கிஸ்மோவோட ஒரு புதிய அதிரடி பயணத்துக்கு ரெடி ஆகுங்க. பைபிள்ல இருந்து அருமையான கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தைரியம் அப்புறம் விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சுகமளிக்கிறேன். தயை, கீழ்ப்படிதல் அப்புறம் தேவனை நம்புவது. ஆகவே என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு செலுத்துவாயாக. இது எல்லாத்தையுமே சூப்பர் புக் குழந்தைங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான முறையில கத்துக் கொடுக்கும். புது எபிசோட்ஸ், புது அதிசய அனுபவங்கள், இன்னும் நிறைய. சூப்பர் புக் சீசன் 4ல பைபிள் உங்க கூட பேசும். சீக்கிரமே யூடியூப்ல வரப்போகுது. இப்பவே சூப்பர் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் தேவன் திருப்பு முனையை தருகிறார். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா நேயர்கள் கேள்விகளை அனுப்பியிருக்காங்க. வாங்க அந்த கேள்விகளுக்கான பதிலையும் பார்ப்போம். வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வேலையையும் தொழிலையும் பார்த்து கொண்டே எப்படி உபவாசம் இருந்து ஜெபம் செய்வது? இது ஒரு முக்கியமான கேள்விதான். உபவாசம் இருப்பது மனிதருக்கு மனிதர் வேறுபடும். இது ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு விஷயமா இது இருக்கு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே பசி தூக்கம் பார்க்காம உழைக்க ஆரம்பிப்போம். அதையே நம்ம தேடி போவோம், அதுக்காகவே நம்ம நேரத்தை செலவழிக்க ஆரம்பிப்போம். அதே போல தான் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது தேவனிடத்தில் நீங்கள் அதற்காக நேரத்தை செலவழித்து அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டில் நீங்கள் வேலை செய்யும்போது அல்லது ஒரு கிச்சனில் வேலை செய்யும்போது கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வேலை செய்யும் போதும் அப்படி தான். நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் உபவாசத்தில் இருக்கீங்க. அப்போ அவருக்காக கொஞ்சம் நேரம் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் இருக்கிற டெஸ்க்லேயே அவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கலாம். அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வியை பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் உணவை தவிர வேறு எந்தெந்த விஷயங்கள் மூலமாக நாம் உபவாசம் இருக்க முடியும்? இது ஒரு அழகான கேள்வி. உபவாசம் இருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதர்கள் உணவு மேலே நாட்டம் வைக்காமல் அதற்கு நேரத்தை நிறைய செலவழிக்காமல் தேவனிடத்தில் தன்னுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். அவரிடத்தில் நம்ம கவனத்தை வைக்கணும். அதற்காகத்தான் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம தேவனிடத்தில் கவனம் வைக்காதபடிக்கு நம்ம திசை திருப்புவதற்கான நிறைய வழிகள் இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, அது மட்டும் இல்லை என்டர்டெயின்மெண்ட்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. நண்பர்கள் கூட சேர்ந்துட்டு நீங்கள் நிறைய ஊர் சுற்றுவீங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம கவனத்தை திசை திருப்பதுக்காக இருக்குது. இது எல்லாவற்றையுமே நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம தேவனிடத்தில் நம்முடைய கவனத்தை நம்ம செலுத்தணும். இதுவும் ஒரு உபவாசமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் ஊர் சுற்றுறீங்களா, ஒரு நாள் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முழுசாக தேவனிடத்தில் கவனத்தை செலுத்துறதுக்காக அவரிடத்தில் அமர்ந்து உபவாசம் இருந்து ஜெபம் செய்யுங்க. சோஷியல் மீடியாவை ஒரு நாளை விலக்கி வச்சு ஒரு நாள் முழுக்க நீங்கள் தேவனிடத்தில் கவனத்தை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி வரும். இதுதான் ஒரு சிறப்பான ஒரு உபவாசமாகவும் இருக்கும். பட்னியாக இருக்கிறது மட்டும் உபவாசம் கிடையாது. தேவனிடத்திலிருந்து நம்ம கவனத்தை திசை திருப்பக்கூடிய எல்லா செயல்களையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தேவனிடத்தில் கவனம் வைப்பதும் உபவாசம்தான். உங்கள் கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போன்ற கேள்விகள் உங்ககிட்ட இருந்தால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதற்கு சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக நாங்கள் பதில் தருவோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம்.
இந்தியாவின் கிறிஸ்தவ சமூகத்தின் ஒவ்வொரு பெரிய மற்றும் விசேஷ செய்தி தொகுப்பு. சர்ச் சென்டனரிஸ் ஹோப், யூனிவர்சிட்டி செரமனிஸ், புக் லான்ச்சர்ஸ், ஸ்பெஷல் செலிப்ரேஷன், ஆனிவர்சரிஸ், ஜூப்ளீஸ், சர்ச் ஃபேட் அண்ட் கன்வென்ஷன்ஸ். இந்த எல்லா செய்திகளையும் நீங்கள் இந்த CBN இந்தியா நியூஸில் பார்க்க முடியும். நாங்கள் உங்களுக்கு வாய்ப்பு தருகிறோம். நீங்கள் உங்களுடைய சர்ச் ஈவெண்ட்டுகளை டாக்குமெண்ட் செய்யுங்கள், உங்கள் மினிஸ்ட்ரியை ஹைலைட் செய்யுங்கள், கிறிஸ்தவ சமூகத்தோடு உங்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய சர்ச் செய்திகள் மற்றும் ஈவெண்ட் டீட்டெயில்களை ஷேர் செய்வதற்கு எங்களுக்கு இமெயில் செய்யுங்கள். connect@cbnindia.org அல்லது 9910401010 என்ற எண்ணில் வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாருங்கள், CBN இந்தியா நியூஸுடன் இணைந்து சர்ச்சின் குரலை ஓங்கி ஒலிக்க செய்வோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதுமே நம்ம திருப்பு முனையை குறித்து தான் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்முடைய உபவாசம் மற்றும் ஜெபத்தினால எப்படி நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனையை பெறலாம், வெற்றியை பெறலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உபவாசம்னு சொல்றது நம்முடைய கவனத்தை நம்ம தேவனிடத்தில் குவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான உபவாசம். அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்ம வாழ்க்கையில் திருப்பு முனைக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் பைபிளில் பார்க்குறோம், பூமியில் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும், பூமியில் எதை திறக்கிறோமோ அது பரலோகத்தில் திறந்திருக்கும்னு நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அதே போல் இந்த ஜெபத்தின் மூலமாக நாங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பரலோகத்தில் திறந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் தகப்பனே, உபவாசித்து ஜெபிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உபவாசித்து உமக்கு நாங்கள் முதல் இடத்தை தர எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க சுவாமி. எங்களுடைய கவனத்தை உமது பக்கமாக நாங்கள் திருப்ப நீங்கள் கிருபை தாங்கப்பா. உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க கர்த்தாவே. உம்மால கூடாத காரியம் எதுவும் இல்லை கர்த்தாவே. இப்ப இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. யாக்கோபு 5:16. ஒரு அழகான வசனமா இது இருக்கு. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதா இருக்கு. அப்போ நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஜெபம் ரொம்ப பலனுள்ளதா இருக்கு அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அதனால தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது கூட தேவனுடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. நாமும் ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தம் நிறைவேற நம்ம ஜெபிக்கணும். அவர் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாரோ, எப்படி நம்ம வழி நடத்துகிறாரோ அதன் வழியிலேயே நாம் நடப்போம். நம்ம உபவாசித்து ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கும் போது தான் நம்முடைய ஜெபம் ஒரு முழுமையானதாக மாறும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதுமே நிறைய ஆராதனை பாடல்களையும் நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தியாகத்தினால் நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருக்கு, நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு மறுபடியும் இந்த பாடல்கள் ஞாபகப்படுத்துது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம திருப்புமுனையை குறித்து தியானம் செஞ்சோம். இந்த மாதம் முடியலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். புதிய மாதத்தில் புதிய தலைப்பை குறித்து நாம் தியானிப்போம். உங்களுடைய கவனத்தை எப்பவுமே நீங்கள் தேவன் மேலே தான் வைக்கணும். உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு தான் நீங்கள் முதலிடத்தையும் தரணும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. शीघ्र ही पा